4 கட்டங்களின் அடிப்படையில் பாடசாலைகளை திறக்க ஆலோசனை. உயர்நீதிமன்ற தீர்ப்பின் பின்னரே தேர்தல் திகதி குறிக்கப்படும் தேர்தல்கள் ஆணைக்குழு. கொழும்பில் நாளை முதல் கடுமையாகும் சட்டம், போலீசார் தீர்மானம். நாட்டில் மழை சூழ்ந்த வானிலை நீடிக்கும். பிரதமர் மஹிந்தவுடன் அமைச்சர் டக்ளஸ் தலைமையில் இபிடிபியினர் சந்திப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சர்வதேச ரீதியில் கடைபிடிக்கப்படும். உருமாறும் கொரோனா வைரஸ் அதிர்ச்சியளிக்கும் ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. கட்டுப்பாடுகளை தளர்த்திய நாடுகளில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரிப்பு. கொரோனா தொற்று ஏனைய நாடுகளை பின்தள்ளி 2ஆம் இடத்துக்கு முன்னேறியது ரஷ்யா. நாட்டின் நடவடிக்கைகளை மீண்டும் வளமை நிலைக்கு கொண்டு வரும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களின் இறுதிக்கட்டத்தில் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் டலாஸ் அழகப்பெரும்பு தெரிவித்துள்ளார். மாத்தறையில் நேற்று இடம்பெற்ற கூட்டமுறையில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின் அடிப்படையில் பாடசாலைகளை திறப்பதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்படும் என்றார். 4 கட்டங்களாக பாடசாலைகளை திறக்க சுகாதார அதிகாரிகளால் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதலாவதாக பாடசாலைகள் கிருமி நீக்கம் செய்யப்படும். 2ஆவதாக அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிக்கு வருமாறு அழைக்கப்படுவர். 3ஆவதாக உயர்தரம் மற்றும் காப்போது சாதாரணதர மாணவர்கள் அழைக்கப்படுவர். 4ஆவதாக பிறதரங்களுக்கு பின்னர் வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும். பாடசாலைகளை திறக்கப்படுவதற்கு முன்பு கைகளை கழுவவும் மாணவர்களின் வெப்பநிலையை சரிபார்க்கவும் வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். ஜூன் மாதம் 20ஆம் தேதி பொதுத் தேர்தலை நடாத்துவது தொடர்பில் இன்னும் தடைகள் தொடர்கின்றன. நேற்று அரசியல் கட்சியின் பொதுச் செயலாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இதனை அடுத்து தேர்தல் தொடர்பில் இறுதி முடிவை எடுக்குமாறு அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவை கோரியுள்ளனர். இதேவேளை இன்றும் அரசியல் கட்சி செயலாளர்களுடன் தேர்தல்கள் ஆணைக்குழுவினர் சந்திப்பை நடாத்த உள்ளனர். இந்நிலையில் ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடத்தப்படக்கூடாது என்று கோரி உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையால் அதன் தீர்ப்பு வெளியான பின்னர் தேர்தல் திகதி தொடர்பில் முடிவெடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழு எண்ணியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள மாவட்டங்களில் மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. எனினும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பகுதிகளில் அனுமதிக்கப்பட்ட நடைமுறைகளையும் மீறி மக்கள் செயற்பட்டுள்ளதாக போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் காரணமாக இன்று முதல் கடுமையான சட்டங்களை முன்னெடுக்க போலீசார் தீர்மானித்துள்ளனர். ஊரடங்கு சட்டத்தை மீறியமை தொடர்பில் இதுவரையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நபர்களின் எண்ணிக்கை 5212 ஆகும். இதேவேளை ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட 23 பிரதேசங்களில் பொது போக்குவரத்து சேவையை மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்க போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளது. ரயிலில் பயணிக்கும் அனைத்து பயணிகளினதும் உடலின் வெப்பநிலையை பரிசோதித்த பின்னரே ரயிலில் ஏற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நாட்டில் நிலவும் மழை சூழ்ந்த வானிலை அடுத்த சில நாட்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி நேற்று மாலையில் அல்லது இரவில் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். தென் மற்றும் மேற்கு கரையோர பிரதேசங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும். பல இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையிலான மழையை எதிர்பார்க்கலாம். காலி, மட்டக்களப்பு கடற்பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். காங்கேசன்துறை, பொத்துவிலூடாக மன்னார், கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை கடற்பகுதியில் கடும் காற்று வீசும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளரும் கடற்றொழில் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று விஜயராமவில் உள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா, கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் வடக்கில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், குறிப்பாக மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் கோரிக்கை ஒன்றும் அமைச்சரால் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டது. ஒலுவில் துறைமுகம் வடக்கு மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த திட்டம் சரியான காலப்பகுதிக்குள் நடைபெறுவதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரதமர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். இலங்கையில் 6 பதிவு செய்யப்பட்ட கடலுணவு தொழிற்சாலைகள் இருந்தாலும் அவற்றை பராமரிப்பதில் பல சிக்கல்கள் உள்ளன என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரதமரிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் கடலுணவு வகைகளுக்கு வரி விலக்கப்பட்டால் உள்ளூர் மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டினார். இவ்விடயம் தொடர்பில் உரிய தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். கடற்தொழில் அமைச்சு நடைமுறைப்படுத்திய கடற்தொழில் கிராமங்கள் திட்டத்தை தொடர்வது சரியான காலப்பகுதி இதுவாகும் என்று அமைச்சர் கூறினார். மீனவர்களுக்கு மீன்பிடி கிராம திட்டத்தை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை தயாரிக்குமாறு பிரதமர் உடனடியாக வீடமைப்பு அமைச்சின் செயலாளருக்கு பணித்தார். கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு வசதியாக மீனவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வங்கியை அறிமுகப்படுத்துவது குறித்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் பிரதமரிடம் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டனர்.
பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்களின் உயிர்களை காவு கொண்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு மே 18ஆம் திகதி பல்வேறு ஒளியொலி அலை தொழில்நுட்பம் மூலம் உலகளாவிய ரீதியில் நினைவேந்தப்பட உள்ளது. ஐக்கிய அமெரிக்க தமிழர் செயற்பாட்டுக்குழு, பிரித்தானிய தமிழர் பேரவை, கனேடிய தமிழர் பேரவை, ஆஸ்திரேலிய தமிழர் பேரவை, அயர்லாந்து தமிழர் பேரவை, அமைதிக்கும் நீதிக்குமான ஒற்றுமைக்குழு, தென்னாப்பிரிக்கா ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்த நிகழ்வை நடாத்த உள்ளன. 2 மணித்தியாலங்கள் வரை நீடிக்கும் இந்த நேரடி நிகழ்வு ஐக்கிய ராச்சியத்திலும் அயர்லாந்திலும் மே 18ஆம் திகதி சரியாக மாலை 5 மணிக்கும், ஐக்கிய அமெரிக்கா மற்றும் கனடாவில் நண்பகல் 12 மணிக்கும், ஆஸ்திரேலியா சிட்னியில் மே 19ஆம் திகதி அதிகாலை 2 மணிக்கும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரசுக்கு எதிராக தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்காக உலகம் முழுவதும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதிலிருந்து தப்பிக்கும் வகையில் கொரோனா வைரஸ் தன்னை உருமாற்றிக் கொள்ள தொடங்கியுள்ளதாக அதிர்ச்சி அளிக்கும் தகவலை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். வாய், மூக்கு மற்றும் கண்களின் வழியாக மனித உடலுக்குள் நுழையும் கொரோனா வைரஸ் ஸ்பைக் என்று அழைக்கப்படும் கொக்கி போன்ற புரதத்தின் மூலம் மனித செல்களோடு இணைகின்றது. இந்த இணைவு வெற்றிகரமாக நடந்தவுடன் வைரஸ் தனது மரபணுவை மனித செல்களுக்குள் புகுத்தும். மனித செல்களுக்குள் நுழையும் கொரோனாவின் மரபணு இந்த செல்லை வைரஸின் இனப்பெருக்க தளமாக மாற்றுகின்றது. இப்போது பாதிக்கப்பட்ட செல் ஒரு வைரஸாகவே மாறி பல்கி பெறுகின்றது. பொதுவாக வைரசுக்கு எதிராக செயல்படுத்தப்படும் தடுப்பு மருந்து வைரஸின் ஸ்பைக் புரதம் குறித்த தகவலை உடலுக்கு அளிக்கின்றது. இதனால் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டவர்களின் உடலுக்குள் வைரஸ் நுழையும் போது ஸ்பைக் புரதத்தை அடையாளம் கண்டு மனித செல்கள் அதனுடன் இணைவதை தவிர்க்கின்றன. ஆனால் கொரோனா வைரஸின் இந்த ஸ்பைக் புரதம் தன்னை உருமாற்றிக் கொள்வதாக தற்போது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். உலகம் முழுவதும் 62 நாடுகளில் 5349 கொரோனா மாதிரிகளை சோதனை செய்த விஞ்ஞானிகள் அதன் மரபணுவில் 2 மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதையும் அதன் காரணமாக ஸ்பைக் புரதம் தன்னை உருமாற்றிக் கொண்டுள்ளதையும் கண்டுபிடித்துள்ளனர். கொரோனா வைரஸின் ஸ்பைக் புரதத்தின் தற்போதைய வடிவத்தின் அடிப்படையிலேயே உலகம் முழுவதும் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஸ்பைக் புரதம் தன்னை உருமாற்றிக் கொள்வது அந்த தடுப்பு மருந்துகளை பயனற்றதாக மாற்றிவிடும் என்று விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனால் உருமாற்றம் நடைபெறாத வைரஸ்களுக்கு எதிராக மட்டுமே தடுப்பு மருந்துகள் வேலை செய்யும் நிலை ஏற்படலாம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆகவே தடுப்பு மருந்துகள் தயாரிப்பவர்கள் உலகம் முழுவதும் பரவியுள்ள கொரோனா வைரஸில் ஏற்படும் மரபணு மாற்றங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை உள்ளது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் ஆபத்து காரணமாக கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருந்த நாடுகள் அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்திய பின்னர் வைரஸ் தொற்றியவர்கள் அடையாளம் காணப்படுவது அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை கூறியுள்ளார். இவ்வாறான ஆபத்து அதிகரித்துள்ள நாடுகளாக சீனா, கொரியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் கடந்த வாரம் அடையாளப்படுத்தப்பட்டன. கடும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின்னர் வழமையாக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை அடுத்து வார இறுதியில் வைரஸ் தொற்றாளர்கள் குறித்தளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தென்கொரியாவில் மதுபான விற்பனை நிலையங்கள் மற்றும் களியாட்ட விடுதிகளில் கொரோனா வைரஸ் தொற்றியவர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அவற்றை மூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சீனாவின் வுகான் நகரிலும் கொரோனா வைரஸ் தொற்றியவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நாடுகளில் மீண்டும் வைரஸ் பரவிய போதிலும் அதனை கட்டுப்படுத்த அந்நாடுகள் நடவடிக்கை எடுத்தமை குறித்து உலக சுகாதார அமைப்பு மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளது. கோவிட் தொற்றாளர்களுடன் ரஷ்யா உலகின் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ரஷ்யாவில் 2,30,000 பேர் உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றுகளுடன் உள்ளனர். இது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உள்ள அதிகரித்த எண்ணிக்கையாகும். ரஷ்யாவில் நேற்று மட்டும் 10,899 உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றுகள் உள்ளன. மேலும் அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,32,243 எட்டியுள்ளது. இருப்பினும் ரஷ்ய ஜனாதிபதி கோவிட் தொற்றை குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக நேற்று தெரிவித்திருந்தார். தொற்று நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மற்ற ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது ரஷ்யாவில் இறப்பு விகிதம் மிக குறைவு. இதுவரை 107 புதிய இறப்புகள் பதிவாகியுள்ளன. இதன்படி மொத்தம் 2,116 இறப்புகள் அங்கு பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.